அது பழம் காலம் இல்லை, ஆனாலும் கர்த்தர் அதுகிட்ட போய் கனியை எதிர்பார்த்தார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய சீசன் இல்லாமல் இருக்கலாம், எனக்கு இது தெரியலன்னு சொல்லலாம், ஆனால் கர்த்தர் நம்மகிட்ட வரும்போது நம்ம கனி கொடுக்குறவர்களாக இருக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல அந்த வார்த்தையானது புறப்பட்டு போன உடனே இட் ஸ்டார்ட் ஒர்க்கிங். இன்றைக்கி நம்முடைய வார்த்தைகளும் ரொம்ப முக்கியமாக நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குது என்று பார்க்கணும். Once the word comes out of mouth, it becomes alive. It has got a creative power. And the creative power will go and start acting. இப்போ ஆக்சுவலாக நம்ம வாயிலேருந்து புறப்படுற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் க்ரியேட்டிவ் பவர் இருக்கிறனால தான் நம்ம சொல்கிறோம், வாயிலேருந்து வார்த்தைகளை நல்ல வார்த்தைகளை பேசு, தவறான வார்த்தைகளை பேசாதே. தவறான வார்த்தைகளை பேசினா தவறான ரிசல்ட் தான் வரும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். ஏனென்றால் தவறானவைகளை பேசும்போது தவறானவைகள் ப்ரொஃபஸ் பண்ணப்படுகிறது, அவைகள் உருவாக்கப்படுகிறது. தவறானவைகள் உருவாக்கப்படுகிறது. இப்போ நம்ம எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோன்னா, நம்ம பிள்ளைய பார்த்து நம்ம பிள்ளைங்க இருக்குது, சுட்டித்தனம் பண்ணுங்க. சுட்டித்தனம் பண்ணோன்னே இல்லாட்டி நம்ம பிஸியாக இருப்போம். அந்த சமயத்தில் இந்த ஒரு பிள்ளை வருது, நம்ம பிள்ளைகளே வருது, வந்து தொந்தரவு பண்ணுது. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது நம்ம என்ன செய்கிறோன்னு, அதுங்களுக்கு தெரியாது. அதனால் அதுங்க வந்து நம்மளை ஏதாவது நோண்டிகிட்ருக்கோம். நோண்டும்போது சும்மா இருக்குமா, சனியனை போய் அங்கங்கே உட்காரு அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாருக்கும் உள்ள பழக்கம். நான் நிறைய கூட்டங்களில் கூட பேசியிருக்கேன், இது மாதிரி பேசாதீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ when we call themselves the சனியன் கூப்பிடும்போது அது சனியனாக தான் வரும். ஏனென்றால் you are pronouncing the judgment on your child like that. இது நிறைய பேர் புரியாது, புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் தவறாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அவைகள் தவறானதாக தான் முடிவு செய்யப்படும். ஏனென்றால் நீ தேவனுடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டிருக்கிறபடியால் உன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளும் நடக்கும். அதனால்தான் இன்றைக்கி நம்ம வார்த்தையிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் எப்படி பேசணும் அப்படின்னா ஜாக்கிரதையாக பேசணும். நான் இவன் சொல்கிறேன், ஜெபம் பண்ணும்போது கூட புலம்பி ஜெபம் பண்ணாதீங்க. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், we carefully word your prayer and then pray. இல்லாட்டி அதுலேருந்து நமக்கு நஷ்டங்கள் வரும், அப்புறம் பதில்கள் வராது. இப்போ ஒரு வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணப்போ, வியாதியஸ்தர் ஆயிட்டார். இப்போ ஒரு ஆள் கூப்பிட்றாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே அந்த ஆளை வியாதி இருந்து எழுப்புங்கன்னு சொல்கிறோம். சடான்னு உள்ளே வராங்க, டாக்டருங்க வராங்க. டாக்டர் என்னங்க ரொம்ப மோசமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நம்ம ஃபெய்த் அப்படியே ட்வெண்டில் ஆகி எங்கேயோ போயிட்டு டாக்டர் சொல்லிட்டாரு, அதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ டாக்டர் சொல்லிட்டாரு என்ன சொன்னார்? அவர் ஒரு தடவை தான் சொன்னார், நீ பல தடவை சொல்லிடுவார். பல தடவை என்ன தடவை சொல்லுவேன், அவர் போயிடுவார் ஆள் போயிடும். டாக்டர் சொல்லிட்டார். இந்த மாதிரி செய்யும்போது திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். அதனால தான் நம்ம வாயிலேருந்து புறப்படுற வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக. ஈவன் அந்த வார்த்தையை சபித்த போது கூட கிறிஸ்து அதை சபிக்காமல் இனிமேல் உங்ககிட்ட கனி உண்டாக்கிடவது. அவர் அதை பிடிச்சி திட்டிருக்கலாம். நான் வரேன், உன்னை உருவாக்குனர் வந்திருக்கேன், உனக்கு எத்தனை இப்போ உனக்கு கனி தரணும்னு உனக்கு தோணலையா அப்படின்லாம் அவர் கேட்டுக்கலாம். எதுவுமே பேசலை. he wanted a result. உடனே அந்த ரிசல்ட்டுக்காக அவர் பேசினார். அந்த மரத்தோட பேசி இனி ஒருத்தனும் கனி புசிக்க மாட்டான்னு சொன்னார். முடிஞ்சு போச்சு கதை. இதுலேருந்து we can draw a lesson from it. என்ன லெசன் ஃப்ரம் இட்? நம்ம பேசுகிற வார்த்தைகள் விசுவாசம் உள்ளவைகளாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, நம்ம எது பேசுவோமோ அதுதான் ப்ராஃபட்டிக்கலாக வருது. ரெண்டாவது, அதுதான் நம்மளை எதிர்காலத்தை உருவாக்குகிறது. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குறது. நீங்கள் நான் பரீட்சையில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா
நீங்கள் யாரும் உங்களை ஃபெயிலாக்க வேணாம், நீங்களே ஃபெயிலாக்குவீங்க. நீங்கள் சைலண்ட்டாக போயிட்டு ஆண்டவரே உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு போய் உட்காந்து எழுதுனீங்கன்னா தன்னால் உங்களுக்கு God will bring all the memory, whatever you studied in this things, எல்லாம் அந்த கேள்வி கேட்ட பதிலை அவர் கொண்டு வந்து கொடுப்பாரு. எழுதி முடிச்சுட்டு நல்ல மார்க் வாங்கி போகலாம். இதை விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம்? யூ ட்ரை டு ரிலை ஆன் யுவர் ஓன் எபிலிட்டி. உன்னோட எபிலிட்டினால நீ சார்ந்திருக்கனால அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகிடுது. டோன்ட் ரிலை ஆன் யுவர் எபிலிட்டி, ரிலை ஆன் காட்ஸ் எபிலிட்டி. We have to trust in God, place our faith on God, and once we place our faith in God, then just leave it to Him. இப்போ இயேசு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அந்த மரத்து பக்கத்துலேயே உட்காந்துட்டு அது எப்படி பட்டு போகுதுன்னு பார்க்கல, அவர் போயிட்டார். திரும்பி வரும்போது கண்டுபிடிக்கிறாருங்க. யார் கண்டுபிடிக்கிறது? அவர் சொல்லலை. இது பார், நான் இந்த மரத்தை ஞாபகம் இருக்கா, நான் இந்த மரத்தை சாபம் போட்டேன் அப்படின்னு அவர் சொல்லவும் இல்லை. அவர் பாட்டுக்கு போயிட்டே தான் இருக்கிறாரு. அதை கவனிச்சுட்டு பேதுரு தான் சொல்கிறார், ஐயா நீங்கள் போட்டிங்க ஒரு இது, அந்த மரம் செத்து போச்சு, உச்சம் தரும்போதோ உள்ளங்கால் வரைக்கும் பிடிக்கிட்டு போயிடுச்சு, எது போச்சு, பட்டு போயிடுச்சு. இப்போ இதை யார் கண்டுபிடிக்கிறது? மக்கள். நீங்கள் பேசுகிறத மக்கள் அப்சர்வ் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்க. தேவனுடைய தேவ சபையிலும் தேவனுடைய காரியங்களில் ஈடுபட்டிருக்க மக்கள் ஒவ்வொருவரும் என்ன பேசுகிறோம், யாரை குறித்து பேசுகிறோம், எல்லாவற்றிலையும் ஜாக்கிரதையாக இருங்க. சும்மா ஒருத்தரை நிந்திக்காதீங்க, ஒருத்தரை தூஷிக்காதீங்க, ஒருத்தரை தவறாக பேசாதீங்க. ஞானமாக பேசுங்க. பேச பேச நீங்கள் ஞானமாக பேசுனீங்கன்னா ஞானமான ரிசல்ட் உங்களுக்கு வரும். நீங்கள் தவறாக பேசுனீங்கன்னா தவறான ரிசல்ட் தான் வரும். தேவ ஜனமே, நீங்கள் தைரியமாக இருங்க. இப்பொழுதும் இந்த வசனத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, தேவனத்தில் விசுவாசம் பண்ணுறோம். எந்தவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னால், இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. அதை விசுவாசித்தீங்கன்னா அது உங்களுக்கு உண்டாகும். தானியேலும் தான் யாரை வணங்குகிறேன் என்பது அவருக்கு தெரியும். அதனால அவர் ஒரே டிசிஷன் எடுத்தார். He purposed in his life not to defile himself with the king's meat. ஆகவே தானியேல் அந்த பதிலை அதை விசுவாசித்ததன் மூலம் தானியேல் அதை சொல்லிவிட்டார். எனக்கு இது வேண்டாம், ராஜபோஜனம் வேண்டாம், நான் என்னுடைய சாப்பாடை சாப்பிட்டுக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்தனாலே எல்லாத்தையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்ற வசனத்தை விசுவாசித்தார். அந்த வசனத்தின்படி அவர் வேலை செய்தார். இப்போ கர்த்தர் தேவனோடு தானியேலோடு இருந்தார். அந்த தானியேல் பெரிய காரியங்களை செய்தார். பெரிய பெரிய இதில் பெரிய பெரிய ராஜா அரண்மனையில் அவர் பெரிய போஸ்ட்டில் கொண்டு வச்சாங்க. ஏன்னா கர்த்தரை நம்பினபடியால், விசுவாசித்தபடியால். இன்றைக்கி ஜனங்களை, தேவ ஜனமே, நீங்களும் கர்த்தர் மேலே விசுவாசமாய் நம்பிக்கையாக இருப்பீர்களானா? உலகத்தில் வரும் துன்பங்கள், வரும் தொல்லைகள் வரும், எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை விசுவாசித்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். தகப்பனே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, விசுவாசத்தை குறித்து சில வார்த்தைகளை பார்த்தோம், பகிர்ந்து கொண்டோம். எங்கள் வாய் உமது கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் அப்பா. கர்த்தாவே, எங்கள் வாயை அடக்க, நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது என்று போட்டிருக்குது. இந்த நாவை அடக்க எங்களுக்கு சொல்லிக்கிறோம். அதே மாதிரி இருதயத்தின் நிறைவினால் நாவு பேசும் என்று சொல்லியிருக்கிறீர். எங்கள் இருதயத்தை நாங்கள் கண்ட்ரோல்டாக வைக்க, எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, இருதயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கிருபை தந்துருங்க. ஆவியானவர் எங்கள் இருதயத்தை ஆளுவீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்கள் வெற்றியோடு ஜீவிக்க உம்மை பிடித்து கொள்ள கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென்.